ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசரிப்பு கூடார வேத பாடத்தின் 2ஆம் பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. போன செக்ஷனில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்த்தோம், அதாவது முகவரையை. இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தின் அடுத்த பாடத்திற்கு அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம். உங்களிலே சிலருக்கு தெரிந்திருக்கிறபடி ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளாய் பிரிந்திருக்கும். அதிலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பகுதிகளாய் பிரிந்திருக்கும். இன்றைக்கி உள்ள வேத பாடத்தில் இந்த பிரகாரமும், அதில் இந்த பிரகாரம் எப்படி அமைக்கப்பட்டது, அந்த வெளி வாசஸ்தலம் எப்படி அமைக்கப்பட்டது, மற்றும் வாசல் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிற முதல் முக்கியமான வாசல் எப்படி அதை ஆண்டவர் செய்ய சொன்னார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குதுரை இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கு 100 முழ நீளமான தொங்கு துறைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாக இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரை இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்கள் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்தில் 15 முழ நீளமும் தொங்குதுரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீலனாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான தொங்குதிரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வெளி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி, வெளி பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். அது கிழக்கு பக்கம் வாசல் வைக்க வேண்டும். வடக்கு பக்கம் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, அதாவது நார்த்தன் சைடு 100 முழம் இருக்க வேண்டும். இந்த முழம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், கையில் இருக்கிற அந்த முழங்கால் முதல் நடுவிரலின் துவக்க வரைக்கும், அதுதான் 1 முழம். 1 முழம் என்பது நம்முடைய கணக்கின்படி 1.5 ஃபீட், அதாவது 1 முழம் என்பது 1.5 அடி. அப்போ 100 முழம் என்பது 150 அடி. அதே போல் தெற்கு பக்கமும் 150 அடி. மேற்கு பக்கம் வெஸ்ட் பக்கம் 50 முழம் ஆர்டர் வைக்க சொல்கிறாரு. 50 முழம் என்று சொல்வது 75 அடி. 3 உங்களுக்கு புரிந்திருக்கும். வடக்கு பக்கம் 100 முழம் 150 அடி. தெற்கு பக்கம் 100 முழம் 150 அடி. மேற்கு பக்கம் 50 முழம் 75 அடி. இப்போது கிழக்கு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார், அதே போல் 50 முழம் வைக்க வேண்டும். ஆனால் அதில் இடது பக்கம் 15 முழமும் வலது பக்கம் 17 முழம் வைத்து நடுப்பகுதியில் வாசலுக்கான ஒரு இடத்தை விட வேண்டும். அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது மொத்தம் 50 முழத்தில், அதாவது 75 அடியில் லெஃப்ட் இடது பக்கம் 15 முழமும் வலது பக்கம் 15 முழமும் அடி போகிறது. அப்போ எவ்வளோ வாசலுக்குடைய வீதி எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட
20 முழம். நம்முடைய அடி கணக்கில் பார்க்கும்போது வாசல், அதாவது கிழக்கு வாசல் முழுவதுமாக 75 அடி, அதில் இடது பக்கம் 22.5 அடியும் வலது பக்கம் 22.5 அடியும். 22.5 × 2 45. அப்போ 75ல் 45 கழிச்சா 30 அடி. அப்போ கிழக்கு வாசல், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல் எவ்வளோ அடினா 30 அடி, அதாவது 20 முழம். 50 முழம் மொத்தம் நீளம். அதில் இடது பக்கம் 15 முழம், வலது பக்கம் 15 முழம், நடுவில் 20 முழம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் இந்த முழு அளவுகளை நம்ம பார்த்து விட்டோம். இதனுடைய வேத வசனம் யாத்ராகம் 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னும் தெளிவாக நீங்கள் வாசிக்கணும்னா யாத்ராகமும் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். சரி, இப்போது இந்த கிழக்கு பக்கம் ஆண்டவர் வாசலை ஏன் வைக்க சொல்கிறார்? இந்த கிழக்கு பக்கம் 20 முழம் வாசல் ஆண்டவர் வைக்க சொல்கிறார். அதாவது அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 முழம் தான், அதாவது 7.5 ஃபீட் அந்த மெயின் என்ட்ரன்ஸுடைய ஹைட்டு. ஆனால் வீதி 20 முழம் 30 அடி வைக்க சொல்கிறார். ஏன் 20 முழம்? அந்த 20 எதை குறிக்கிறது என்று சொன்னால், முழுமையாய் ஒரு மனிதன் காத்திருந்து அவன் பெற்றுக்கொள்வது. உதாரணமாக யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே 20 ஆண்டுகள் அவன் அடிமையாக இருந்து, அதாவது ஒரு வேலைக்காரனாக இருந்து அவன் நிறைவாய் அவன் முடிக்கிறான். ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிக நாட்கள் இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிக நேரம் காத்திருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதை அந்த 20ஆம் நம்பர் வேதாகமத்தில் குறிக்கிறது. தெபோராவின் காலத்திலே யாபீனியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருடம் அடிமையாக்கப்பட்டு பின்பு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இது ஒரு காரியத்திற்காக காத்திருந்து திரும்ப பெற்றுக்கொள்வது. சாமுவேலின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து திரும்ப அதை கொண்டு வரும் பொழுது, தாவீது அதை கொண்டு வரும் பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஒரு மனிதன் அவன் மரித்ததினாலே அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அதை வைத்துவிட்டு தாவீது போய் பின்பதாக எப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்கிற பெரிய ஆவல் வாஞ்சியோடு இருக்கும் பொழுது 20 ஆண்டுகள் கழித்து பின்பு அதை எடுத்து வருகிறான். 20 ஆண்டுகள் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. இன்னும் அநேக உதாரணங்கள் சொல்லலாம். காஃப் என்ற எபிரேய எழுத்தின் நியூமரிக்கல் வேல்யூ, ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒவ்வொரு நியூமரிக்கல் வேல்யூ உண்டு. காஃப் என்கிற அந்த எபிரேய எழுத்தின் நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு சொன்னால் 20. இந்த 20 என்னன்னு சொல்லி அதை பார்த்தோன்னு சொன்னால் 119ஆம் சங்கீதத்தில் எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் 8 வருஷங்களாக தாவீது எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது காஃபின் இந்த எழுத்தின் அடி கீழே எழுதும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய ரட்சிப்புக்காய் நான் காத்திருக்கிறேன் என்கிற வார்த்தை அவர் எழுதுகிறார். இன்னும் அடுத்த வசனத்தில் உம்முடைய வசனத்தின் மேல் நான் நோக்கமாக இருந்து என் கண்கள் பூத்து போகிறதுன்னு சொல்கிறார். அது 20 முழம் ஏன் வைக்க சொன்னார்? ஆண்டவர் அதில் மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். எந்த மனிதன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் போக வாஞ்சிக்கிறானோ அவன் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் சொன்னால், வாஞ்சையோடு தாகத்தோடு யார் ஒருவர் ஆண்டோடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கும் வண்ணமாய் இந்த வாசலுக்கு 20 முழம் கர்த்தர் வைக்க சொன்னார். 20 என்பது ஒரு மனிதன் தாகத்தோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த வாசலை ஆண்டவர் வைக்க சொன்னதற்குடைய அநேக அர்த்தங்கள் இதில் உண்டு. நீங்கள் வேதாகமத்தில் முழுவதுமாக கிழக்குக்கு எதிராக போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் எங்கெல்லாம் நான் வாசிக்கிறோமோ, கிழக்குக்கு எதிராக ஒரு மனிதன் வெளியே போகும் பொழுது அதில் ஆவியானவர் எதை மறைத்து எழுதுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் தெய்வ சித்தத்தை விட்டோ தெய்வ பரிசுத்தத்தை விட்டோ வெளியே போவது, தெய்வ மகிமை விட்டோ தெய்வ பிரசன்னத்தை விட்டோ வெளியே போவதை குறிக்கிறது. உதாரணமாக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் பொழுது கிழக்கே வாசல் இருக்கிற
அந்த வாசலிலே சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் கிழக்கே தான் வாசல் இருந்திருக்கிறது. கிழக்கே இருந்து மேற்கு போவது தெய்வ பிரசன்னத்தை குறிக்கிறது. அங்கே இருந்து கிழக்கிலிருந்து வெளியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வருவது, எதிரான திசையில் வருவது தெய்வ பிரசன்னத்தை விட்டு வெளியே வருவதை குறிக்கிறது. வேதாகமத்திலே அநேக இடத்துல கிழக்கிலிருந்து வெளியே போவது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போவது, எதிரான திசைக்கு போவதுன்னு சொல்லி அநேக இடத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துலெல்லாம் இதை குறிக்கிறார், ஆவியானவர் குறிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தெய்வ பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிறார்கள், தெய்வ சித்தத்தை விட்டு, தெய்வ திட்டத்தை விட்டு வெளியே போகிறார்கள் என்பதை ஆண்டவர் அழகாக மறைமுகமாக அதில் கொடுத்திருக்கிறார். உதாரணமாக காயின் கிழக்கிலிருந்து எதிராக போய் வேறொரு இடத்துல போய் அவன் தங்கினான்னு வாசிக்கிறோம். அதாவது தெய்வ சித்தத்தையும் திட்டத்தை விட்டு அவன் வெளியே போனான் என்பது அர்த்தம். பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டும் பொழுது கிழக்கிலிருந்து அவர்கள் வேறொரு திசைக்கு பரவினார்கள். அங்கே தான் பாபிலோன் உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு வெளியே போய் சோதோம் குமரோ தேசத்துக்குள்ளே போகும்பொழுது அவன் கிழக்கே இருந்து அவன் அங்கே போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதிலேயும் ஆவியானவர் அவன் தெய்வ சக்தியை விட்டு வெளியே போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிழக்கே இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் கேட், இந்த முகப்பு வாசல் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வரவேற்கிறது. கிழக்கில் இருக்கிற இந்த வாசல் எதை குறிக்கிறது சொன்னால் இயேசுவை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. எல்லா பக்கமும் வெண்மையாக இருக்கும். அதாவது அது எதை குறிக்கிறது சொன்னால் ஒரு மனிதன் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே போக அவன் விரும்பினால் சொன்னான் அவனுக்கு எளிமையான ஒரே ஒரு வழி தான் உண்டு. ஆசரிப்பு கூடாரம் வேறு வழியே கிடையாது, ஒரே ஒரு வழி. ஆனால் அந்த வழி ரொம்ப எளிமையான வழி. அந்த வழி யாருன்னு சொன்னால் இயேசுதான். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ஜீவனை காண்பான். ஆமேன். God bless you.